விவசாயம் இல்லை, கடும் வறட்சி. இன்றைக்கும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் எலிக்கறி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒரு பியர் ஃபேக்ட்ரி ஓனர் வந்து ஒரு 5,000 crores வாங்கினார் அப்படிங்கிறது அது நியூஸ். அதை வந்து யாரும் மறைக்க முடியாது, மறக்கவும் முடியாது. அது ஸோ அதை கமர்ஷியலாக வெகுஜனத்துக்கு எப்படி கொண்டு போய் ரீச் பண்ணுறது அப்படிங்கிறத யோசித்து இதை விஜய் சார் மூலமாக அதை கொண்டு போனேன். நான் இன்ட்ரடியூஸ் பண்ணவர் அஜித் சார். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்த கட்டத்தில் எனக்கு ஃபஸ்ட்டு லைஃப் கொடுத்து எனக்கு ஃபஸ்ட்டு வாய்ப்பு கொடுத்தாரு. அடுத்து கதை படம் பண்ணும்போது, அடுத்து ஸ்கிரிப்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ஓவரால் கண்டென்ட் கத்தி விட நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் ட்ரை பண்ணேன். இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் பேசுகிறேன். அடுத்து படம் பண்ணலாம் அப்படின்னும் போதே நான் வந்து விஜய் சார்கிட்ட சொன்னேன், சார் பேக் டு பேக் பண்ண வேண்டாம், ஏன்னா பயங்கரமாக எதிர்பார்ப்பாங்க, அந்த படத்தை அப்படியே கம்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கும்போது, இல்லை பரவாயில்ல பண்ணால் என்ன நம்ம வந்து அது பண்ணலாம் என்பது. அப்புறம் எனக்கு தோணுச்சு, துப்பாக்கி வந்து 100 மார்க் வாங்கிடுச்சு. ஸோ அதை திருப்பி அதே மாதிரி ஒன்று பேர் எடுக்கணும் போது சரி ஓகே, அதே ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கலாமே, நம்ம வேற ஒருத்தர் படத்தை சேலஞ்சாக எடுத்துக்கல, நம்ம பண்ண ஒரு படத்தை தானே மார்க்காக வச்சு அதை விட தாண்டி போகணும்னு நம்ம நினைக்கிறோம், சரி பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஒரு வந்தது. ஸோ அப்படி தான் துப்பாக்கி கத்தி முடிஞ்சுது. பேக் டு பேக் பண்ணால் அது எந்தளவுக்கு ப்ரெஷர் வரும் அப்படின்னு எனக்கு தெரியல. 3 படத்தை கம்பேர் பண்ணுவாங்களேன். ஸோ ஒரு படம் விட்டு அதுக்கப்புறம் பண்ணுவாங்களே. இன் ஃபியூச்சர் கண்டிப்பாக பண்ணுவேன், நிறைய படம் பண்ணுவேன். ஒரு படம் என்ன 2 படம், நிறைய படம் நான் பண்ணுவேன். அது எவ்வளோ சீக்கிரமாக பண்ணுறோம், அது டக்குன்னு ஒரு ஸ்பார்க் கிடச்சி இல்லை இது கத்தியோட சூப்பராக வரும்னு தோணுச்சுன்னா பண்ணுவேன், இல்லைன்னா ஒரு படம் விட்டு கூட பண்ணலாம். ஆக்சுவலி இந்த கதையை வந்து ஃபஸ்ட்டு விஜய் சார்கிட்ட சொன்னேன். சொல்லும்போது ஃபஸ்ட் அவர் சொன்னார், கதை நான் கேட்கல, நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம் அப்படின்னாரு. பட் நான் சொன்னேன், இல்லை சார் ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன மாதிரி படம் பண்ணுறோன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஃபஸ்ட்டு ஒரு 20 minutes தான் நான் சொன்னேன். சொல்லி முடித்த உடனே அவர் சொன்ன வார்த்தை வந்து, துப்பாக்கி அப்புறம் பண்ணுறோம் அப்படிங்கிறது எப்படி ஹிட்டு கொடுத்துருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருந்தது, பட் துப்பாக்கியை பீட் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சுன்னா. பட் இந்த கதை கேட்கும்போது இது வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொன்னார். அது திருப்பி அகைன் ஒரு கதை ஷூட்டிங்க்கு முன்னாடி ஃபுல் கதை பண்ணி ஒரு 2.5 hours சொன்னேன் நான். அது ஃபுல்லாக கேட்டுட்டும் படம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது, ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் இந்த கதையில் நம்ம ட்ராவல் ஆகலான்னு நாங்கள் முடிவு பண்ணோம். அதாவது ஒரு எம்என்சி மல்டிநேஷ்னல் கம்பெனி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்படி வந்து இருக்குது. இப்போ வந்து ஒரு கண்ட்ரியை பிடிக்கணுன்னா அந்த கண்ட்ரிலேருந்து இங்கே வரணும்னு அவசியமே கிடையாது. அவங்களுக்கு தேவை என்ன, அல்டிமேட்டாக இந்த நாட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய வளம், இந்த வளத்தை எடுக்கணும், தன்னுடைய நாட்டை விட இந்த நாடு வளராமல் பார்த்துக்கணும். ஸோ ஒரு பெரிய ஒரு வல்லரசு நாடுகள் பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரோலுக்காக ஒரு வாரை க்ரியேட் பண்ணி அந்த ஊரில் இருக்கிற வளத்தை எந்தளவுக்கு எடுத்துக்குது, ஒரு வாட்டருக்காக ஒரு கண்ட்ரியை எந்த மாதிரி பிடிக்குது அப்படிங்கிற விஷயங்கள் நடந்துக்கிட்டு வருது. ஸோ அது வந்து ஒரு படத்தில் சொல்லணும் அப்படின்றது டீட்டெயிலிங் படித்தேன். இந்த மல்டிநேஷ்னல் கம்பெனினால் என்ன மாதிரியான வந்திருக்குன்னு. இந்தியாவை வந்து வெள்ளைக்காரங்க ஆட்சி பண்ணாங்கங்கிறது ஆக்சுவலி ஒரு கம்பெனி தான். அது ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ஒரு கம்பெனி மூலமாக வியாபார நோக்கத்தில் உள்ளே வந்து தான் இந்தியாவை பிடிச்சாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம யங்ஸ்டர்ஸ் எல்லாரையும் ஒரு குரூப் ஆஃப் யங்ஸ்டர்ஸை இங்கேருந்து அவங்க கண்ட்ரிக்கு எடுத்துக்கிட்டாங்க, இன்னொரு குரூப் ஆஃப் யங்ஸ்டர்ஸை வந்து அங்கேருந்து ரூல் பண்ணுறாங்க அவங்க. ஸோ அதுதான் இந்த எம்என்சியோட விஷயம். ஸோ அது மட்டும் கிடையாது, அவங்க பண்ணுறதுனால என்னென்னா நமக்குடைய பேசிக் வசதிகள், ஒரு தண்ணீர் மாதிரி விஷயங்கள், விவசாய நிலங்கள், இதை ஆக்கிரமித்து நம்மளுடைய அடிப்படை வாழ்வாதாரங்களை வந்து அவங்க அழிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தை எடுத்துக்கிட்டு. இதை வந்து ஒரு சும்மா ஒரு படம் எடுத்தோம் நம்ம அவார்டு வாங்கினோம் அப்படின்னு இல்லாமல் இந்த படத்தை வந்து வெகு ஜனத்துக்கு முதல்ல போய் கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ அந்த பவர் சினிமாவுக்கு இருக்குது. ஸோ அதனால தான் இதை வந்து சினிமா மூலமாக கொண்டு வரணும் அப்படின்னு நான் முயற்சி பண்ணேன். கமெண்ட்ஸு வரும், அது எல்லா படத்துக்குமே வரும். நமக்கு வந்து கமெண்ட்ஸ் வரும், சில பேர் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, சில பேர் அதுக்கு மிரட்டல் எடுப்பாங்க. பட் அது ஓகே. ஆனால் வந்து ஒரு பியர் ஃபேக்ட்ரியில் இருக்கிற ஒரு ஓனர் வந்து ஒரு 5,000 crores வாங்கினார் அப்படிங்கிறது அது நியூஸ். அதை வந்து யாரும் மறைக்க முடியாது,
மறக்கவும் முடியாது. அது நடந்த ஒரு விஷயம். அது நடந்த ஒரு விஷயத்த நம்ம படத்தில் போடும்போது அதுக்கு எனக்கு என்ன வரவேற்பு கிடைச்சிது அப்படிங்கிறத நீங்கள் என்னோடய ஃபோன் வாங்கி பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. தியேட்டரில் அந்த டயலாக் என்ன கிளாப்ஸ் விழுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. மக்களோட ஆதரவு அந்த டயலாக்குக்கு, அவங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது, அந்த டயலாக் சைலண்ட்டாக இருக்காங்களா, ஆமாங்கிறத ஆமோதிக்கிறாங்களாங்கிறத நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியாது. தமிழர்களோட ஒரு 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 கொடுமை என்னென்னா, இப்போ என்னுடைய அப்பா வந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு தான் வராங்க. ஸோ ஒரு புலம்பெயர்ந்த தமிழர்கள்ன்றது இன்றைக்கி தமிழர்களோட ஒரு ஒரு உண்மையான ஒரு விஷயம் வந்து என்னென்னா, நம்ம வேறு நாட்டுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. சாப்பாட்டுக்காக, பசிக்காக, வாழ்க்கைக்காக ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் ஒன்று. ஸோ அது கமுதி பக்கத்தில் இருக்கிற கீழ்குடிங்கிற ஒரு சின்ன கிராமம் தான் எங்கள் அப்பாவோட ஊர். ஸோ அவரு அந்த வறுமையின் காரணமாக அந்த ஊர்லேருந்து கிளம்பி வந்து விவசாயம் இல்லை, கடும் வறட்சி, அந்த பக்கம் கமுதி அந்த ஏரியாவில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்து இன்றைக்கும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து வறுமை, கடும் வறுமையில் வந்து மண்ணை தோண்டி அதுக்குள்ளே இருக்கிற கிழங்கு எடுத்து சாப்பிடுவாங்க. அந்த கிழங்கு சாப்பிட்டா நாக்கு அரிக்கும், உடம்பு அரிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் அது உடம்பு அரித்தாலும் பரவாயில்ல அப்படின்றதுக்காக, அந்த பசி அதை விட கொடுமையாக இருக்குன்றதுக்காக உடம்பு அரித்தாலும் பரவாயில்லன்ட்டு அந்த கிழங்கு எடுத்து மக்கள் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கும் நம்ம பார்க்குறோம் நிறைய விவசாயிகள் எலிக்கறி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி பேக்ட்ராப்பில் இருந்து வந்ததுனால எனக்கு இப்படி ஒரு கதை பண்ணணும்னு ஒரு ஸ்பார்க் வந்துச்சு. ஸோ அதை கமர்ஷியலாக வெகுஜனத்துக்கு எப்படி கொண்டு போய் ரீச் பண்ணுறது அப்படிங்கிறத யோசித்து இதை விஜய் சார் மூலமாக அதை கொண்டு போனேன் நான். கமர்ஷியல் ஹிட் அப்படிங்கிறத நாங்கள் கால்குலேட் பண்ணலை. நாங்கள் வந்து இதை வந்து ஆடியன்ஸுக்கு எல்லாருக்கும் இதை ரீச் பண்ணிடணும் இந்த படத்தை அப்படிங்கிறது மட்டும்தான் இருந்துச்சு. அந்த வகையில் பார்க்கும்போது ஆடியன்ஸ் எவ்வளோ ரீச் பண்ணணுமோ ஆட்டோமேட்டிக்காக அது கலெக்ஷனும் ஹை ஆகிடும் எங்களுக்கு தெரியும். ஸோ நம்பர் ஆஃப் ஆடியன்ஸு பார்க்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களோட ஒரு நோக்கமாக இருந்துச்சு. அது படம் பண்ணும்போதே கண்டிப்பாக இது வந்து வெகுஜனத்துக்கு இது பயங்கரமாக அந்த படம் ரீச் ஆகும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருந்தது. இருக்குது. ஏன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணவர் அஜித் சார். இன்றைக்கி வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்த கட்டத்தில் எனக்கு ஃபஸ்ட்டு லைஃப் கொடுத்து எனக்கு ஃபஸ்ட்டு வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ கண்டிப்பாக பண்ணணும். எனக்கு அது ஏனோ தள்ளி போயிட்டுருக்கு. இப்போவும் ஸ்கிரிப்ட் ரெடியாக இருக்குது. அவர் எப்போ கூப்பிட்டாலும் நான் அடுத்த நிமிஷம் போய் நிற்பேன். படம் பண்ண ரெடியாக இருக்கேன். நிச்சயம் நல்ல படம் பண்ணணும் ஆசை இருக்குது. என்னை பார்க்குறவங்க எல்லாருமே கேட்குறாங்க, எவ்வளோ பேர் கேட்குறாங்க. வந்து என்னுடைய நண்பர்கள் நம்ம அப்போ தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறவங்களாம் கேட்குறாங்க, அஜித் சார் வச்சு படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க. இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி எல்லாருமே கேட்குறாங்க. பட் எனக்கும் அந்த ஆசை இருக்குது, அது நடக்கும். அதுக்கான கதை என்கிட்ட ரெடியாக இருக்குது. ஸோ அந்த கால அவகாசம் கரெக்டாக வரும்போது உடனே நடக்கும். அது இப்போ டூயல் கேரக்டர் அப்படின்னும்போது உருவ ஒற்றுமை. இந்த கேரக்டருக்கும் அந்த கேரக்டருக்கும் ஒரு 5 years எல்டர். கதிரேசன் ஒரு ஜீவானந்தோட ஒரு 6 வயசு 5 வயசு சின்ன பையன் அப்படிங்கிற மாதிரி ஒரு உருவம் கொடுத்தோம். அதுக்கு நல்லா பண்ணார். நிறைய ஒரு ஷெட்யூல் பிரேக்குனா ஃபஸ்ட்டு தாடியெல்லாம் வளர்த்து அந்த ஜீவானந்தம் போர்ஷனை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஷேவ் பண்ணி மறுநாள் பண்ணோம். அது மட்டும் கிடையாது, டப்பிங் கூட கதிரேசனோடதை ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்புறம் ஜீவானந்தம் பண்ணார். கதிரேசன் ஏதாவது டப்பிங் கரெக்ஷன் இருந்தால் கூட ஜீவானந்தம் பண்ணும்போது பண்ண மாட்டார். போயிட்டு நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லி தான் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி வாய்ஸ் 2 பேரும் நீங்கள் கேட்டிங்கன்னாவே அந்த குரலில் வந்து ஒரு பேசிக் ஒரு ஒற்றுமை இருக்கும். ரொம்ப மிமிக்ரி பண்ணுற மாதிரி இருக்காது. ஆனால் கேரக்டர் அவர் வேறு இவர் வேறுங்கிற அந்த உயிர் வந்து கொடுத்துருப்பார் விஜய் சார் இந்த படத்தில். இந்த படத்தில் வந்து அவங்களுக்கு கேரக்டர் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே கூட நிச்சயமாக ஒரு விஷயம் சொல்ல முடியும். இந்த கதையிலேருந்து சமந்தா உருவிட்டு இந்த படம் பார்த்தா என்ன இருக்குன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா அந்த கதையில் அவங்க இருந்தால் தான் அந்த ஒரு படம் பார்க்கும்போது ஒரு சின்ன ட்ரைனஸ்க்கு வந்து ஒரு ரிலீஃப் இருக்கும். அவங்களோட ட்ராக் அந்த சீன்ஸ் இருந்ததுனால தான் பின்னாடி இருக்கிற அதுக்கப்புறம் வர அந்த ட்ரைனஸ் வந்து அதை பேலன்ஸ் பண்ண முடிஞ்சது. அதனால் நான் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிட்டேன், இந்த கதை வந்து லவ் கிடையாது, லவ் பேஸ் கிடையாது. பேஸ் வந்து ஒரு மிகப்பெரிய கதை, இதில் லவ் உட்காராது, இவ்வளோ தான் உங்கள் போர்ஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத அவங்க நான் தெளிவாக சொல்லிட்டேன். அதை விட பெரிய விஷயம், ரொம்ப அதை அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு பெரிய ப்ராட் மைண்ட் இருந்தது. அது ரொம்ப இவ்வளோ மெச்சூரிட்டி இருக்குதுன்னு நினைக்கும்போது மென்டலி ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. கண்டிப்பாக கஜினி
அந்த கல்பனா கேரக்டரை விட ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் வந்து ஃப்யூச்சரில் நான் வந்து சமந்தாவோட பண்ணுவேன். அது படத்துக்கு கிடைச்ச ஒரு மரியாதையாக நான் அதை எடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து அதுக்கு முதல் நாள் ஒரு 4-5 டேஸ் முன்னாடி தான் நான் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்தேன். என்னால் ஆக்சுவலி ஸ்கிரிப்டில் வந்து அதை நான் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருந்தோம். பட் ஷூட்டிங்கில் வந்து வேறு யாரையாவது வச்சு எடுத்துக்கலான்ற ஒரு மைண்டில் இருந்து நம்ம பண்ணலாமா பண்ண வேணாமா அப்படி தான் யோசிச்சிருந்தேன். பட் சடனாக அந்த டைமில் எல்லோரும் வந்து சரி பண்ணுங்கன்னு சரி ஓகேன்னு ஒரு ஃபன்னாக பண்ணேன். பட் தேட்டர்லேயும் பார்த்தேன். தேட்டரில் நான் நினச்சது வந்து சரி யாரோ ஒரு கேரக்டர் அப்படின்னு அந்த மாதிரி பார்ப்பாங்கன்னு நினச்சேன். அது சடனாக வந்து ஆடியன்ஸு அவ்வளோ ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்குன்றதை நான் எதிர்பார்க்கல. அது எனக்கே ஒரு சர்ப்ரைஸாக தான் இருந்தது. ஸோ ஒரு யங்ஸ்டர் இப்போ வந்து ஒரு அப்கமிங் கேமராமேன் வேணும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேன். அப்போ ராஜாராணி ரஷஸ் பார்த்தேன். ரஷஸ் பார்க்கும்போது முடிவு பண்ணிட்டேன் அடுத்த படம் இவரோட ஒர்க் பண்ணணும்னு சொல்லி. நான் ராஜாராணி ரிலீஸ்க்கு முன்னாடியே ஜார்ஜை கமிட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த படத்துக்கு வந்து ஒரு கார்ப்பரேட்டுன்னு ஒரு லுக் இருக்குது, அப்புறம் ஒரு கதிரேசனோட லுக் இருக்குது, இந்த பக்கம் ஒரு வில்லேஜோட லுக் இருக்குது. இது மூணுக்கும் பிளெண்ட் ஆகணும். சடனாக வேறு ஏதோ படத்தோட ட்ரெய்லரை போட்ட மாதிரி இருக்கக்கூடாது. ஆனால் அது மூணுக்கும் சேர்த்து ஒரு டோன் மெயின்டைன் பண்ணணும். 3 பிளெண்ட் ஆகணும். அதுலேருந்து இது வரும்போது பட்டுன்னு வேறு படத்தை போட்ட மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அந்த ஒரு டோட்டலி ஒரு 3 கலர் அதில் வேரியேஷன் அப்படிங்கிறத நல்லா பண்ணியிருந்தார் ஜார்ஜ். நான் வந்து மான்கரத்தை ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர் திருக்குமரன் தான் அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணார். ஸோ அவரோட ஒர்க்கு அப்போ கூட இருந்தப்போ அனிருத்தோட அந்த ஃபாஸ்ட்னஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. இன்றைக்கி இருக்கிற யூத் பல்ஸு பிடிச்சிருந்தது. குறிப்பாக நான் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் வாசி. ஸோ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது அனிருத்தோட சாங்கை வந்து இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸு பிகினிங் டு எண்டு கூடவே சேர்ந்து பாடினதை நான் பார்த்தேன். ஸோ இவ்வளோ தூரம் ஒரு இளைஞர்களை வந்து கேட்ச் பண்ணியிருக்கிற ஒரு கேரக்டர் இந்த மாதிரி கதைக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அனிருத் பண்ணேன். ஸோ சாங்ஸு ஆல் சாங்ஸ் ஹிட் பண்ணி கொடுத்தாரு. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் இந்த மாதிரி படத்துக்கு 2 விதமாக இருக்கும். ஒன்று கமர்ஷியல், கதிரேசனோட அந்த கமர்ஷியலும் சரி, ஜீவானந்தம் வரும்போது இருக்கிற அந்த ஹெவினஸ் 2க்குமே பேலன்ஸ் பண்ணி இந்த சின்ன வயசில் அனிருத் பண்ணது எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே அது ஒரு சர்ப்ரைஸ் தான். அது ஒரு படத்தோட சீக்குவல் பண்ணணும், 2ஆம் பாகம் பண்ணணும் அப்படின்னு யோசிக்க மாட்டேன். அது வந்து சின்ன வட்டமாக போய்டும். இது இவ்வளோ தான் யோசிக்கணும் அப்படின்னு ஆகிடும். என்னை ஃப்ரீயாக விட்டால் அதை விட பெட்டர் ஃபில்ம் நான் பண்ணுவேன். எல்லோரும் அதனால தான் சொன்னாங்க. எனக்கு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா துப்பாக்கி படம் பண்ணும்போது ரிலீஸ் ஆகிட்ட பிறகு துப்பாக்கி 2ன்னு எல்லோரும் கேட்டாங்க. அப்போ என்கிட்ட கதை மைண்டு கூட இல்லை, சும்மா ஸ்பார்க் இருந்தது, அவ்வளோதான். அது முழுசாக கூட நம்ம ஐடியா பண்ணலை. ஆனால் கண்டிப்பாக துப்பாக்கி கிட்ட பார்ட் 2 பண்ணணும்னு நான் எடுத்திருந்தேன்னா பண்ணியிருக்கலாம். ஆனால் கத்தி அளவுக்கு ஒரு கனமான படம் கிடைக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் மேபி பண்ணலாம். திடீர்னு அதை நான் வச்சுக்கிட்டு யோசிக்க முடியாது. அதை நான் ஓப்பனாக விட்டால் தான் அது திடீர்னு துப்பாக்கி 2வாக இருக்கலாம், இல்லை கத்தி 2வாக இருக்கலாம். இது 2 இல்லாமல் ஒரு புது கதையாக கூட இருக்கலாம். இல்லை வேறு யாராவது டைரக்டர்ஸ் வந்து நான் துப்பாக்கி 2 விஜய் சார் வச்சு எடுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் எனக்கு அது சந்தோஷம்தான். கத்தி படம் வந்து ஹிந்திக்கு போகணும், தெலுங்குக்கு போகணும். நான் பண்ணணுன்ற கூட எனக்கு அவசியம் இல்லை. இந்த கருத்தை வந்து வெகுஜனத்துக்கு கொண்டு போய் ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது தான். நான் வந்து ரமணா ரீமேக் தெலுங்கில் நடந்தப்போ கூட நானே பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். பட் அந்த கதை போயிடணும், எல்லாரையும் போய் ரீச் அடைஞ்சிடணும் அப்படின்னு நினச்சோம். ஸோ ஹிந்தியில் கண்டிப்பாக இந்த படம் ரீமேக் பண்ணும். அதை நான் டைரக்ட் பண்ணுவேன்னா என்னென்னு தெரியல. மேபி ரொம்ப எனக்கு பிடிச்ச ஹீரோவாக பண்ணாங்கன்னா நான் பண்ணுவேன். இல்லைன்னா அது வேறு ஹீரோ வச்சு வேறு டைரக்டர் யாராவது பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆமாம், இது முடித்து இப்போ ஆக்சுவலி டிசம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அது பற்றின ப்ராப்பர் அறிவிப்பு இந்த படம் முடிஞ்சு அடுத்து மூமெண்ட் ஆகும்போது தான் சொல்லணும். இப்போது அது மேலே அது இன்னொன்று ஓவர்லாப் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். அந்த படம் உடனே குயிக்காக டிசம்பரில் ஸ்டார்ட் பண்ணுவோம், இல்லைன்னா ஜனவரி மிடில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஏப்ரல் மே அந்த மாதிரி டைமில் ரிலீஸ் பண்ணலாம். ஹாலிடே டைமில் ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் படம் தமிழா இல்லை திருப்பி ஹிந்தியான்றதை நான் இப்போ டிசைட் பண்ணல. இப்போ படம் முடித்த உடனே கண்ணு முன்னாடி இருக்கிறது அந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது அடுத்த படத்தை பற்றி நான் திங்க் பண்ணுவேன்.
இந்திய சினிமாவில் நான் எல்லா லாங்குவேஜ்லேயும் படம் பண்ணியிருக்கேன். தமிழ் சினிமாவில் வந்து தமிழ் ரசிகர்கள் குறிப்பாக வந்து நல்ல கிரியேஷனுக்கு, புது தாட்ஸுக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருப்பாங்க. ஸோ தமிழ் மக்களோட அந்த ரசிப்புத்தன்மை மேலே இருக்கிற நம்பிக்கையினால தான் நாங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து எடுக்கிறோம். ஸோ அது அவங்களுக்கு கொடுக்குற அந்த மரியாதை எங்களுக்கு வந்து இன்னும் நிறைய யோசிக்க தோணுது. இன்னும் தைரியமாக நிறைய கருத்துக்களை சினிமா பெரிய மீடியா, அதை கரெக்டாக யூஸ் பண்ணி நல்ல படங்கள் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற எங்களோட நம்பிக்கை வருது. தொடர்ந்து நல்ல படங்கள் நாங்கள் பண்ணுவோம். தரமான படங்களாக அது இருக்கும். அது ரசிகர்களுக்கு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.